மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, நிறுவனர் ஃபீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை. என்ன நடந்து கொண்டிருக்கு தமிழகத்துல? உண்மையிலே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? தற்போதைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இன்னொரு டெல்லி நிர்பயா மாதிரி தமிழகத்துல உருவெடுக்குமா? இது போன்ற பயம்தான் இப்ப பெண்கள் மத்தியில அதிகமாயிட்டு இருக்கு. உண்மையிலே பெண்கள் பாதுகாப்போட தான் இருக்கோமா? பாதுகாப்போட நம்ம வேலைக்கு போக முடியுமா? நம்ம பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்ப முடியுமா? இது போன்ற கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருக்கு. தமிழகத்தின் பிரதானமா இருக்கக்கூடிய சென்னை சிட்டில கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் குற்றம் இழைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப இன்னும் ஆறாத ரணத்தையும் வேதனையும் தான் உருவாக்கிட்டு இருக்கு. பிரைம் சிட்டின்னு சொல்லக்கூடிய சென்னையில் அங்கே தான் சிஎம் இருக்கிறாங்க, டிஜிபி அலுவலகம் அங்கே தான் இருக்குது, உயர்நீதிமன்றம் அங்கே தான் இருக்குது. ஒட்டுமொத்த பாதுகாப்பும் அங்கே சென்னையில் தான் பலமாக இருக்குன்னு நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சென்னையில் ஒரு இந்தியாவிலே புகழ்பெற்ற ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைங்க. 180 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் 400க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் அதில் பாதிக்கு மேலே வேலை செய்யலையாம். அப்போ நம்ம பெண்கள்லாம் உண்மையிலே பாதுகாப்பா இருக்கோமா அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இதுல எழுதா இல்லையா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐநாவரத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாணவியை 10 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த கேஸை ஸ்டேஷன்ல எடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோம். இது போக விழுப்புரத்துல 7 வயசு 9 வயசான ஒரு அக்கா தங்கச்சி அந்த குழந்தைங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 29க்கும் மேற்பட்டவருங்க பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. இது போல தமிழகத்துல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துதான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் இப்ப மிக அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல படிக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஆனா இது போன்ற இந்த நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இப்ப சோசியல் மீடியாலையும் இந்த ஊடகத்திலையும் என்ன வருதுனாங்க, தனிமையில் இருந்த கல்லூரி மாணவிக்கு, அதுவும் தனிமையில் ஆண் நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த ஹெட்லைன் எதை அவங்க பெருசு பண்ணி காட்டுறாங்கன்னா, அந்த பெண் ஏதோ சரியான பொண்ணு இல்லை, அந்த பொண்ணோட நடத்தை சரியில்லைங்கிற மாதிரியும், அவள் ஏதோ ஆண் நண்பரோட தனிமையில் இருந்த மாதிரியும் தான் அந்த மக்களை திசை திருப்புறாங்களே தவிர, நான் தெரியாம தாங்க கேட்குறேன் உங்க எல்லாரையும் பார்த்து. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை வேணா விரும்பலாங்கிற ஒரு உரிமையை யார் கொடுத்தது? சட்டம் தானே கொடுக்குது. சட்டத்தின்படி 18 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணு யாரை வேணா காதலிக்கலாம், யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாங்கும் பொழுது அந்த பொண்ணு ஆண் நண்பரோட தனிமையில் இருப்பது அவளோட சொந்த விருப்பின் வெறுப்பின் படியில் இருக்கிறது அவளோட உரிமை தானே. இதை அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை சார்ந்த குடும்பத்தையும் கொச்சைப்படுத்துற மாதிரி இது போன்ற விஷயங்கள் போடுறதே முதல்ல தவறா இல்லையா? இதை எதிர்த்து நம்ம பெண்கள்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த பெண்ணுக்கு கல்லூரி வளாகத்திலே பாதுகாப்பு இல்லை, அவ 2 காம கொடூரர்களால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்கிற விஷயத்தை விட்டுட்டு ஏன் இதை பெருசு பண்ணி காட்டுறீங்க? வளாகத்துக்குள்ளதான் அந்த பொண்ணு தன்னுடைய நண்பரோட பேசிட்டு இருக்கா, அதுவும் 8 மணி அளவுல தான். ஏன்னா அந்த பெண்கள் தங்கும் விடுதி கடைசியா 8:30 மணிக்குள்ள பெண்கள்லாம் உள்ள வந்துடும், ஆண்கள் விடுதிக்கு 9 மணிக்கு உள்ள வந்துடணும் அப்படிங்கிறது அங்க விதி. அந்த விதி மீறி அந்த பொண்ணு 10 மணிக்கு அந்த கல்லூரியில வெளியே ஹாஸ்டலுக்கு வராம இல்லை, 8 மணிக்கு கல்லூரி வளாகத்துல பேசிட்டு இருந்திருக்கா. இந்த விஷயத்த இங்கே கேட்கற வேண்டிய ஊடகம் அதை மறந்துட்டு இது போன்ற விஷயங்களை தனிமையில் இருந்த கல்லூரி மாணவி, ஆண் நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவின்னு சொல்லும் பொழுது பெண்கள் தனக்கு ஏற்படும் அநீதியை வெளியே தைரியமாக சொல்ல பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? இது போன்ற அநீதி நடக்கும் இன்னொரு மாணவி நாம போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தையும் இப்படி தான் அசிங்கப்படுத்துவாங்கங்கிற ஒரு எண்ணம் சைக்காலஜிக்கலாக வந்துடும்ல. தானா முன் சொன்னா இல்லையா அந்த கல்லூரி மாணவி, அவளையும் அவளுடைய தோழிகளையும் அவளை பெற்றவங்களையும் நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு நடக்கப்பட்ட பாதிப்பை இப்படி வெளியே சொல்லும் பொழுது மட்டும்தான் இதே கொடுமை இன்னொரு பெண்ணுக்கு நடக்காம இருக்கும். இது போன்ற பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு ஒவ்வொருத்தனும் பயப்படுவான். விஷயம் என்னன்னா, நேற்று வரைக்கும் அந்த பொண்ணு சொன்ன வாக்குமூலம் என்ன சொல்லியிருக்கா, என்ன 2 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. அவள் ஒன்று 8 வயதோ 10 வயது சிறுமியோ என்னமோ கிடையாது. அவள் ஒரு 18 வயசுக்கு மேலே மனமுதிர்வு அடைந்த ஒரு பெண். அந்த பெண் சொன்ன வாக்குமூலமே பொய்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அந்த பையன் போன ஃப்ளைட் மோடில் வச்சிருந்தான், யார்கிட்டையும் அவன் பேசவும் இல்லை, அவன் சாருன்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நபர் ஒரு பொய்யான நபர், அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது இங்க ஒரு கேள்விக்குரிய உண்டாக்குது. நாம மக்கள் நம்பி இருக்கிறது இந்த நீதித்துறை, காவல்துறை, அரசாங்கம். இதை நம்பிதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மக்கள் எல்லாம் சுதந்திரமா நடமாடுறாங்க.
அதுதான் மக்களுக்கு தேவை. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாத தப்பு பண்ணவனுக்கு கடுமையான தண்டனையை நாம கொடுத்தா மட்டும்தான் இன்னொருத்தன் இன்னொரு பொண்ணு மேல கை வைக்க பயப்படுவான். அதனால எந்த விதமான காம்ப்ரமைஸும் பெண்கள் விஷயத்துல தயவுதாட்சணை காட்டாம குற்றம் செய்யக்கூடிய எவனா இருந்தாலும் கடுமையான தண்டனை அவனுக்கு கிடைக்குங்கிற பயத்தை உருவாக்குனா மட்டும்தான் அரசாங்கம் மக்களின் பக்கமா நிக்கிறதா அர்த்தம். அது வரைக்கும் அரசாங்கம் தோல்வி அடைந்ததாக தான் இதுல மக்கள் பார்ப்பாங்க. இதற்கு மேலேயாவது இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா இருக்க முயற்சி பண்ணி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.